காரைக்காலை அடுத்த பட்டினச்சேரி மீனவர்கள் முகத்துவாரத்தை ஆழப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்டு பெறலாம். மகாராஜ பாண்டி, தற்போது பட்டினச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வர மீனவர்களோட கோரிக்கை என்ன? கண்டிப்பாக காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி பகுதியில் சுமார் 1000க்கு மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகிறாங்க. இங்க 3000க்கு மேற்பட்டவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். 200க்கு மேற்பட்ட பைபர் படகுகளும் 30க்கு மேற்பட்ட விசைப்படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருமலை ராஜன் ஆற்றில் முகத்துவாரத்தில் அடிக்கடி தூந்து விடுவதால் கடற்கரை ஓரங்களில் கருங்கல்களை கொட்டி முகத்துவாரத்தை தூந்து போகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனை நீடித்து வருவதால் குடிநீருக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை தொடர்ந்துதான் இன்று பட்டினச்சேரி கிராமத்தில் இருந்து சிங்காரவேலர் சிறையில் அருகே கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்த 1000க்கு மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். மேலும் தங்களது கோரிக்கையை மத்திய மாநில அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒரு அரசுக்கும் கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நன்றி மகாராஜ பாண்டி, விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.